இந்த சீட் கன்வெர்டபிலிட்டி நடந்திருக்கு. 104 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கார் அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களும் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா 118 இடங்கள்ல தான் முன்னிலை பெற்றால்தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற நிலையில தாவேக தலைவர் விஜய் 104 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காரு. இன்னும் தனி பெரும்பான்மைக்கு இந்த எண்ணிக்கை கிடைக்கவில்லை. இதன் காரணமா ஹங் அசம்பிளியை நோக்கி தான் போவதா தமிழ்நாடு சட்டமன்றம் என்ற ஒரு கேள்வி முன்வைக்குது. திராவிட கட்சிகள் அதிமுக 76 இடங்கள், திமுக 54 இடங்கள். இவர்கள் இருவரும் இந்த எண்ணிக்கை கூட்டினா ஒரு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தனி பெரும்பான்மையோடு எந்த விதமான கட்சியோட கூட்டணி இல்லாம தனித்து களம் கண்ட தாவேக தலைவர் விஜய் 104 இடங்கள்ல தற்போது முன்னிலையில் இருக்காரு. இதுவரைக்கும் 5 சுற்றுகள் தான் எண்ணப்பட்டிருக்கு. இன்னும் பல சுற்றுகள் இருக்கு. தொடர்ச்சியாக இழுபறி என ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்துல தான் 100 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலை நிலவரம் அப்படின்றது இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த எண்ணிக்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாவேகாவுடைய கிளியர் மேண்டேட் அப்படின்றது தென்படக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில எண்ணிக்கை மாறி இருக்கு. அதிமுகவுடைய எண்ணிக்கை 77, 229 இடங்கள்ல முன்னிலை நிலவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அதுல தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ தரவுகளின் அடிப்படையில் 102 இடங்கள்ல தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுக 68 இடங்கள், திமுக 39, பாமக 7 இடங்கள், காங்கிரஸ் 3, பாஜக 2, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் பொறுத்தவரைக்கும் ஒரு சில தொகுதிகளை தான் முன்னிலை பெற்றிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. சோ இதுல தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ தரவுகளின் அடிப்படையில் 102 இடங்கள்ல தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு. வாக்கு சதவீதமும் 35 விழுக்காட்டை தாவேக தலைவர் விஜய் கடந்திருக்காரு. இதன் மூலமாக தனி பெரும்பான்மை என்ற இலக்கை எட்டி பிடிப்பாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. என்ன தொடர்ச்சியாக தாவேகாவுடைய எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு. சில நிமிடங்களுக்கு முன்பு வரைக்கும் 100ஆக இருந்த தாவேகாவுடைய எண்ணிக்கை இப்ப 105 உயர்ந்திருக்கு.